ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் நடந்தது. சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது நடக்க போகுது. அதனால் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் படுத்தாலேவும் 80% ஆஃப் கொஸ்டின்ஸை ஃபுல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? மொத்தம் 2 மணி நேரம் 60 மார்க்குக்கு மதிப்பெண்களுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ன்றது நடக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு மொத்தம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க். சரிங்களா? அடுத்து கோடிட்டு இடத்தை நிரப்புக. எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தான். அண்டு இப்போதான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆன்சர் கீ வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கான வாட்ஸ்அப் ஆன்சர் கீ வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். பொறுத்துகல மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. 5மே 5 மார்க்கு. இதுல நல்லா பாத்துக்கோங்க. ஊரு கொடுத்துட்டு அது எந்த அரசர்னு கேட்டிருக்காங்க. அரசர்கள் பேரு கொடுத்துருக்காங்க. அவங்களோட துறைமுகம் அண்ட் தலைநகர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சரியா தவறா. சரிங்களா? 5 கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. வேறுபாட்டை வட்டமிடுக. குரங்கு, கள்ளி, மான், கிளி. சரிங்களா? இதுல என்ன வேறுபாடு இருக்கு? கள்ளி அப்படின்றது வேறுபாடு. சரிங்களா? உழவர், ஆயர், இடையர், ஆச்சாரியார். இதுல வந்துட்டு என்னது எது டிஃப்ரெண்ட் இருக்கு? உழவர். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறத தவறான வேறுபாட்டை வந்துட்டு வட்டமிடுறது. சரிங்களா? அடுத்து குறிப்புகளை வாசித்து ஆய்வகை நிலங்களை கண்டுபிடிக்க. மலையும் சார்ந்த இடம் என்னது? சரிங்களா? அதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5க்குமே 5 அடுத்து ஒரு வார்த்தையில் விடையளிக்கீங்க. அதே மாதிரி தான் 5 கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. அண்ட் இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அங்கே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அட்டவணையில் விடுபட்ட சொற்களை எழுதுக. அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்துட்டு நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? அடுத்து வகைப்படுத்துக. சரிங்களா? மன்னர், சின்னம், நூல், தலைநகரம், துறைமுகம். மேல 5 இது கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்க நம்ம பிரிச்சு எழுதணும். அடுத்து குறுகிய விடையளிக்க. மொத்தம் ஒரு கொஸ்டின்ல 2 பார்ட்டா கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணுக்கு 2 மார்க்கும், ஒண்ணுல 3 மார்க்கு. அடுத்து ஐவகை நிலங்களின் பெயர்களையும் அவற்றை நில அமைப்புகள் பற்றியும் எழுதுக. ஒரே ஒரு கொஸ்டின் 5 மார்க். சரிங்களா? இப்போ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நன்றி.